வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் உன் அப்பன் இந்த கந்தன் உன் கண்ணில் பட்டால் என்னை நிச்சயமாக தொட்டுவிடு. என் குழந்தையே, உன்னோடு இந்த கந்தன் நான் இருக்கின்ற இந்த நேரம், உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துவிடும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் இந்த கந்தன் முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய அடுத்த கட்ட நிகழ்வு நிச்சயமாக மாறியிருக்கும். உன்னுடைய சிந்தனைகள் என்னவாக இருந்தாலும் சரி, கந்தன் நடத்துகின்ற வழியின்படி உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும்படி எப்பொழுதும் இந்த கந்தன் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. காலத்தின் கட்டாயம் இந்த கந்தன் எந்த நிலையிலும் உன்னை கைவிடாமல் இருப்பதற்கு ஒரே காரணம், என் பிள்ளை நேர்மையான குழந்தை என்பதுதான். யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத குழந்தை என்பதுதான். யார் வாழ்க்கையிலும் முன்னின்று என் பிள்ளை சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றுமே எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை செய்கிறதோ இல்லையோ, ஒரு பொழுதும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் என் பிள்ளை செய்ததில்லை என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் எல்லா நாளும் அப்பன் சொல்லும் வார்த்தைகளில் உன்னுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்த வேண்டும். எந்த நிலையிலும் நமக்கு கிடைக்கும் ஒரு நம்பிக்கையை நாம் தொலைக்கக்கூடாது. நம்மோடு இருக்கின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நாம் விட்டுவிடக்கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதுவானாலும் சரி, நாம் கந்தனின் பிள்ளைகள், அப்பன் முருகனின் பிள்ளைகள் என்பதனை நினைவில் கொண்டு ஒருபோதும் எந்த ஒரு தவறான பாதையிலும் பயணித்து விடக்கூடாது. நம்மை வேண்டும் என்றே பல சூழ்ச்சிகளை செய்து வேறு வழியில் அழைத்து செல்ல நிச்சயமாக முயற்சிகள் நடக்கும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் நீ முறியடிக்க வேண்டும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உன் அப்பன் நான் சொல்வது போல இதற்கு ஏற்றபடி என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லா நேரமும் எல்லா காலமும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் இந்த வாழ்க்கையில் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியானபடி முறைப்படி நடத்தி கொடுக்கப்படும். நம்பிக்கை என்ற ஒரு விஷயம் நிச்சயமாக என் பிள்ளை உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எந்த ஒரு விஷயத்தையும் என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கும் இந்த நேரம் அப்பன் நான் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கென சரியாகவே முழுமையாகவே நடத்தப்படும். என்னதான் உன் வாழ்க்கையை சுற்றி நடந்திருந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்திருந்தாலும், அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை இனி அடுத்தடுத்த நிலைகளில் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். என்னவென்று நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என்பதில் உன் வாழ்க்கை உனக்கு இனி வரும் காலம் உனக்கானதை எல்லாமும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனை நிலைகளிலும் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்கிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு கந்தன் சொல்ல சொல்ல ஒவ்வொரு நிலைகளிலும் தன்னை மாற்றிக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிடுகிறது என்றால் அது போதுமே. என் பிள்ளையை கரை சேர்க்க வேறென்ன வேண்டும் இந்த அப்பனுக்கு? கந்தன் சொல்வதில் எல்லாமும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெளிவாக இருந்து விட்டால் அது போதும். சரியான நேரத்தில் நான் உன்னை சரியான நிலையில் கொண்டு வந்து சேர்ப்பதும், இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கான நம்பிக்கையை கொடுப்பதும் என்றும் என்றென்றும் என்னுடைய முயற்சியாகவே இருக்கும். அப்பன் எடுத்த முயற்சியில் ஒருபோதும் தோல்வியுற்றதாக சரித்திரமே கிடையாது. அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் முன்னின்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும்
உனக்கு மிகச்சரியான நம்பிக்கையையும் மிகப்பெரிய நன்மைகளையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையை, கந்தன் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை இனி நிச்சயமாக உனக்கான தேவைகளை எல்லாமும் சரியாகவே கொண்டு வந்து நிறுத்திவிடும். எந்த நிலையிலும் உனக்கு நான் இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் உன்னை கரை சேர்க்கும் அல்லவா? கந்தனை தேடி தேடி அலைகின்ற என் குழந்தைக்கு இந்த கந்தன் தருகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ எங்கிருந்தாலும் சரி, என்னை நினைத்தால் போதும், அந்த இடத்தில் உன் அப்பன் வந்து நிற்பேன் என்பதுதான். என்னை மனதார நீ நினைத்து விட்டால் இந்த கந்தனின் அன்பு அந்த இடத்தில் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த சூழ்நிலையாயினும் என் பிள்ளைகள் எப்பொழுதும் என் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கும் இந்த காலத்தில் அவர்களுக்கான ஒவ்வொரு வெற்றியும் உறுதியாகவே பார்க்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணம் போல உன்னுடைய செயல்களும் இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உனக்கு வெற்றியும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான தேவையான சூழ்நிலைகள் எல்லாமும் இனி நிச்சயம் உன்னை வாழ வைக்கட்டும். இனி நிச்சயம் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் சொல்ல சொல்ல இனி இந்த வாழ்க்கையும் உனக்காகவே மாறுகிறது. என்னை நீ நினைத்தால் போதும், நான் வருவேன் என்று இத்தனை உத்திரவாதத்தோடு உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை என் பிள்ளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் உனக்கு தரும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி எந்த நாளும் இந்த கந்தனின் அருளை உனக்கு பெற்றுத்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்படி இருக்க உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தனை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் முன்னிறுத்தி நீ சரியாகவே இருக்கக்கூடிய இந்த நாட்களை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் இனிமேலும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை, இருக்கிறது என்று நீ நம்பினால் எதுவானாலும் உன் அருகில் தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? அப்படி அன்பு உனக்கு என்னவெல்லாமும் சொல்லிக் கொடுக்க எண்ணுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த நாட்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை இனி எப்பொழுதும் உன் வசமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அதிர்ஷ்டத்தை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி எந்த நாளும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. எந்த நாளிலும் உனக்குரிய புரிதலோடு எதையுமே என் பிள்ளை நீ உணர்ந்து காட்டுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை எல்லாமும் நான் உனக்கென்று சொல்லிக் கொடுக்க வருகின்ற இந்த காலம் இனி எல்லா விஷயங்களிலும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையையும் மீட்டெடுக்கப் போகிறாய். இன்று சித்திரை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை நாள் அல்லவா? இந்த நாளில் இந்த கந்தன் உன்னை தேடி வந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர்வது உன் எதிர்காலத்தை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றுவது. அடுத்தது என்ன நடக்குமோ என்று சொல்லி பதறாதே. கந்தனின் வேலும் மயிலும் உனக்கு என்றும் துணையாக நின்று உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் முன்னிறுத்தி செல்லும். எந்த இடத்தில் குழப்பம் வந்தாலும், எந்த இடத்தில் தயக்கம் வந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன் வாழ்க்கையை நின்று பேசும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி நான் உனக்காக எல்லாவற்றையும் நிச்சயமாக சரியாக நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக உனக்கு நான் முழு மனநிலையையும் உறுதியாகவும் உத்திரவாதத்தோடும் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் சொல்ல சொல்ல இனி எல்லாமுமே உனக்கு
சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.